இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உபவாச ஜெபத்தின் வல்லமையை குறித்து இந்த வேத தியானத்தில் நாம் காணலாம். அன்னாள் தன் புத்திர பாக்கியத்திற்காக ஜெபித்த ஜெபம் சாதாரணமானதல்ல. ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று அவள் கணவன் கேட்டதிலிருந்து அவள் உள்ளத்தை வருத்தி உபவாசத்தோடு வைராக்கியமாக ஜெபித்தாள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவள் தன் இருதயத்தை ஊற்றி ஊக்கமாய் ஜெபித்தாள். அவளுடைய துக்கம், அழுகை, மனமடிவு உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படி அவளை ஏவி எழுப்பியது. அன்னாள் ஜெபத்திற்கு சரியான இடத்திற்கு வந்திருந்தாள். சரியான நபரின் பாதத்தை பிடித்திருந்தாள். சரியான ஊக்கமான ஜெபத்தை அவள் செய்தாள். அவள் வந்திருந்த இடம் கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள தேவ பிரசன்னம். மனங்கசந்து உடைந்த உள்ளத்தோடு ஜெபித்தாள். மிகுந்த விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நீண்ட நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்து சாமுவேலை கொடுத்தார். ஒரு தேவ மனிதன் தெருவிலே நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று 3 ரவுடிகள் அங்கே வந்து, மத பிரச்சாரமா செய்கிறாய் என்று கேட்டு அவர் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைந்து விட்டு போய்விட்டார்கள். அவர் தொப்பென்று கீழே விழுந்தார். அடி வாங்கின வழி ஒரு பக்கம், அவமானம் மறுபக்கம். நேராக தன்னுடைய வீட்டுக்கு வந்து கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு மிகவும் அழுது வைராக்கியமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. மாலை வேளையில் அடித்தவர்களில் ஒருவன் அழுது கொண்டு வந்து, ஐயா, எனக்கு நடுக்கமாயிருக்கிறது, மரண பயம் என்னை பற்றி பிடிக்கிறது, என் தலையோ தீப்பற்றி எரிகிறது, உங்களை அடித்ததற்காக மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காலில் விழுந்து கதறினான். அவனை அவர் பாவ மன்னிப்பு பெறும்படி கர்த்தரண்டை வழி நடத்தினார். மற்ற 2 பேருடைய நிலைமை பரிதாபமாக முடிந்தது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார். எஸ்தர் ராஜாத்தையும் அவள் தாதிமாரும் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணினார்கள். எஸ்தர் ராணி சட்டத்தை மீறி நான் செத்தாலும் சாகிறேன் என்று வைராக்கியமாக ராஜாவின் சந்நிதியில் பிரவேசித்தாள். அந்த வல்லமையுள்ள ஜெபத்தினால் அந்த தேசத்து சட்டங்கள் திருப்பப்பட்டன. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இயேசு கிறிஸ்துவும் கூட வெற்றியுள்ள ஊழியத்தை செய்யும்படி வைராக்கியமாக 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் வனாந்தரத்துக்கு சென்று ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே, வியாதியஸ்தரை குணமாக்க வேண்டுமே, பிசாசுகளை துரத்த வேண்டுமே, மரித்தோரை எழுப்ப வேண்டுமே, சீசர்களை பயிற்றுவித்து அக்கினி ஜுவாலையாக்க வேண்டுமே என்று மன்றாடி கொண்டே இருந்தார். தேவ பிள்ளைகளே, தீராத பிரச்சனை வரும்போது கட்டுகளை உடைத்து ஜெயம் பெற உபவாசித்து ஜெபியுங்கள். நிச்சயம் காரியம் மாறுதலாய் முடியும். நினைவிற்கான வேதவசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முழு இருதயத்தோடும் தேவனுடைய பாதத்தை உபவாசத்தோடு தேடி தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை சுதந்தரித்து கொள்ளுவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.